ஸ்டூடண்ட் கிளாஸ் ரூம்ல ஒரு மிஸ் இல்லனா இப்படி தான் கத்திக்கிட்டே கிடப்பீங்களா? என்னன்னா ஃபிஷ் மார்க்கெட்டா? அமைதியா இருங்க எல்லாரும். லே வந்துட்ல வைக்கபுரு, அமைதியா இருங்க எல்லாரும். ஆமாலே எல்லாரும் அமைதியா இருங்க. வரம்ச்சிலே கோவத்துல வருது. நாத்திக்கு நடத்துன லெசன் எல்லாரும் எடுத்து ரீட் பண்ணுங்க. 4th பீரியட் என்குரியே தானே, நான் அதுல டெஸ்ட் வைப்பேன். சோ இது வந்தாலே தலைவலியாதம்ல இருக்குது. ஆமாலே அத படிங்க இத படிங்கன்னு நொய்யி இம்ச பண்ணிக்கிட்டே இருக்குது. சாப்பிட்டியாப்பா? உனக்கு என்ன தோணுது? நீனுமே என்ன பண்ண போற? விளையாட போறியாப்பா? இப்படிலாம் ஏதாவது ஒரு டீச்சர் கேக்குறால? அதானே. சோ லேட்டா வர ஆயிட்டே. ஆபீஸ் ரூம்லயே ஹெச்எம் நிறைய क्वेश्चन கேட்டு லேட் பண்ணிட்டாங்க. என்ன கிளாஸ் ரூம்ல டீச்சர் இருக்காங்க போல. சோ அவங்க வேற கோவத்துல இருந்த மாதிரிலாம் இருக்கு. ஃபர்ஸ்டே ஏச்சு வாங்கிராத கார்த்தி. சரி போவோம். மே ஐ கம் இன் மேம்? எஸ் கெட் இன். என்ன வேணுமா? டீச்சர் ஐ அம் நியூ ஸ்டூடண்ட் கார்த்திகா. யா கார்த்திகா ஹெச்எம் சொன்னாங்க. வாடாங்க. எஸ் டீச்சர். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இங்க பாருங்க. இந்த பொண்ணு பேர் கார்த்திகா. இவ நம்ம கிளாஸோட நியூ ஸ்டூடண்ட். என்னது கார்த்திகாவா? லே என்னல கார்த்திக்கு? உனக்கு அந்த பொண்ணுக்கு பேர் பொறுத்த நல்லா இருக்கு. அதாம்ல எனக்கும் தெரியல. ஆனா அந்த பொண்ணு அழகா இருக்குலால. இருக்கு. என்னது கார்த்திகாவா? யார் அது? ஏ கார்த்திகாவா? நம்ம கார்த்திகாவா? இவ இந்த ஸ்கூலுக்கு வரேன்னு நம்ம அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. சரிடா நீ உன்னோட பிளேஸ்க்கு போ. என்ன படிக்கணும் என்ன இதுன்னு நீ அவங்க கிட்ட கேட்டு படி. ஓகே थैंक यू டீச்சர். இதுல நான் யார்கிட்ட போய் உட்கார்றதுன்னு வேற தெரியலையே. வா கார்த்தி என்கிட்ட வந்து உட்காரு. சரி. மே ஐ கம் இன் டீச்சர்? எஸ் கெட் இன். வா ஜெனி. டீச்சர் எல்லாரும் ரெட் பென் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாங்க டீச்சர். ஓ அப்படியா? சரி ஓகே ஜெனி நீ உன்னோட பிளேஸ்ல போய் உட்காரு. ஓகே थैंक यू டீச்சர். கார்த்தி இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னே. சரி உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேர் அஞ்சலி. ஓகே அஞ்சலி. ஏட்டி ஜெனி இதுதான் அந்த புதுசா வந்திருக்க பிள்ளை. அந்த பிள்ளை பேர் கார்த்திகாவாண்டி. என்னது கார்த்திகாவா? தள்ளு பாப்போம். ஏட்டி கார்த்திகா? ஏட்டி ஜெனி நீ இந்த கிளாஸ்ல தான் படிக்கியோ? ஆமாடி கார்த்திகா. நீ இந்த ஸ்கூல்ல படிக்க போறேன்னு சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது டி ஜெனி. உங்க அம்மா அஜய் வீட்டு அம்மாலாம் சொன்னாவன்னு சொல்லி தான் எங்க அம்மா இங்கே என்ன சேர்த்தாவ. அப்படியாடி? ஆமாடி. யாருமே தெரிஞ்சவங்க இல்லையேன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ இருக்க என் கிளாஸ்ல. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நான் மட்டும் இல்ல கார்த்தி, அஜய்மே இந்த கிளாஸ் தான். என்னடி சொல்லுத? ஆமாடி அண்டா இருக்கா பாரு. ஆமா அஜய் இந்த கிளாஸ் தான். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டேய் எல்லாரும் அமைதியா படிங்க. சேட்டி கார்த்தி நம்ம இனிமே இன்டர்வல்ல பேசுவோம். சரி ஜெனி. போச்சு. இனிமே இந்த கார்த்தியுமே அவ்வளோ ஃப்ரெண்டு தான். இனிமே அவ்வளோ எல்லாரும் கூட்டாளியாகவும் நான் மட்டும் இனிமே தனியாகவும் இருக்கணும். ஏன் தான் எனக்கு மட்டுமே இப்படி வருதுன்னே தெரியல. ச்சே லே என்னல கார்த்தியும் ஜெனி இவ்வளோக்குள்ள நல்லா பேசுதாவ. ஆமால கார்த்தி என்னோட சித்தி பொண்ணு தான். லே என்னல சொல்லுத? மாலா நீ ஷாக்க போற. நான் ஜெனி கார்த்தி எல்லாரும் 1ல இருந்து 5th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அதுக்கப்புறம் கார்த்தி ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு போயிட்டா. இப்பதான் வந்திருக்கா போல. ஓ அப்படியால. லே இனிமே இப்ப கார்த்தி நம்ம எல்லாருக்குமே ஒரு சிஸ்டர் அப்படிதான்ல அஜய்? ஆமால பிரகாஷ். இனிமே கார்த்தி உங்க எல்லாருக்குமே ஒரு சிஸ்டர் தான். லே என்னல இப்படி சொல்லுத? ஆமா அதுக்கு நீ எதுக்கு ஷாக் ஆகுத? ஒண்ணே இல்ல சும்மாதாம்ல. ஏட்டி ஜெனி நமக்கு நடுசுல இருக்கால இவ பேர் என்ன பேரு? என்னோட நேம் கண்மணி கார்த்தி. ஓ அப்படியா? கண்மணி நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கறாத. நம்ம ரெண்டு பேரும் பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே கார்த்தி. இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. இட்ஸ் ஓகே பரவாயில்ல கார்த்தி. ஓகே டேய் 4th